தாவேகாவை ஆட்சி அமைக்க ஆளுநர் அழைக்காதது சட்டப்படி சரியா தவறா? சட்ட நிபுணர்கள் சொல்லும் விளக்கம். தமிழகத்தில் அதிக இடங்களில் வெற்றி பெற்ற தாவேகா தலைவர் விஜயிடம் ஆளுநர் மாளிகையிலேயே பெரும்பான்மையை நிரூபிக்க கூறியது அரசியலமைப்பு சட்ட ரீதியாக சரியா தவறா என சென்னை உயர்நீதிமன்ற சட்ட நிபுணர்கள் விளக்கம் அளித்துள்ளனர். ஆட்சி அமைக்க தாவேகாவுக்கு ஆளுநர் அழைப்பு விடுக்காத விவகாரம் தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்ற மூத்த வழக்கறிஞர் அபுடுகுமார் ராஜரத்தினம் கூறும்போது, பொதுவாக தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் ஒரு கட்சி தனி பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்றுள்ளது என்றால் ஆளுநர் நேரடியாகவே அந்த கட்சியை ஆட்சி அமைக்கும்படி அழைப்பு விடுப்பார். தொங்கு சட்டப்பேரவை அமையும் போது கூட்டணி ஆட்சி அல்லது எந்த கட்சி அதிக இடங்களில் வெற்றி பெற்றுள்ளதோ அந்த கட்சி தனது பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் என அரசியலமைப்பு சட்டப்பிரிவுகள் 163 மற்றும் 164 பிரகாரம் ஆளுநர் அழைப்பு விடுப்பார். அப்படி அழைப்பு விடுக்கும் போது முதலில் அக்கட்சியின் சார்பில் தேர்வு செய்யப்படும் தலைவருக்கு தமிழக முதல்வராக ஆளுநர் பதவி பிரமாணம் செய்து வைப்பார். பிறகு தற்காலிக சட்டப்பேரவைத் தலைவர் தேர்வு செய்யப்பட்டு சட்டப்பேரவையில் அனைத்து எம்எல்ஏக்களும் பதவி பிரமாணம் எடுப்பார். பிறகு தற்காலிக சட்டப்பேரவைத் தலைவர் தேர்வு செய்யப்பட்டு சட்டப்பேரவையில் அனைத்து எம்எல்ஏக்களும் பதவி பிரமாணம் எடுப்பர். அதன் பிறகே அந்த கட்சிக்கு பெரும்பான்மை பலம் இருக்கிறதா இல்லையா என்பதை வாக்கெடுப்பு முறையில் நிரூபிக்க வேண்டும். இதுதான் எஸ்.ஆர். பொம்மை வழக்கில் உச்சநீதிமன்றத்தால் நிலைநாட்டப்பட்ட சட்டப்பூர்வ வழிமுறை. தாவேகா தற்போது 108 இடங்களில் வெற்றி பெற்று அதிக இடங்களில் வெற்றி பெற்ற கட்சியாக முதலிடத்தில் உள்ளது. இந்த சூழலில் ஆட்சி அமைக்க உரிமை கோரும்போது விஜய் தனக்கான பெரும்பான்மை பலத்தை சட்டப்பேரவையில் நிரூபித்தால் போதும். அதை ஆளுநர் மாளிகையில் வைத்து நிரூபித்து காட்ட வேண்டிய அவசியமில்லை. விஜய் 118 எம்எல்ஏக்களின் ஆதரவை சட்டப்பேரவை தளத்தில் நிரூபித்து காட்டிவிட்டால் அவர் முதல்வராக தொடர சட்ட ரீதியாக எந்த தடையும் இல்லை. ஆனால் ஒருவேளை விஜய் தனது பலத்தை நிரூபிக்க முடியாவிட்டால் அவரது தலைமையிலான ஆட்சி அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 356 பிரகாரம் கலைக்கப்பட்டு தாவேகாவுக்கு அடுத்தபடியாக யார் பெரும்பான்மையை நிரூபிக்கிறோம் என கூறுகிறார்களோ அவர்களுக்கு ஆளுநர் அழைப்பு விடுக்க வேண்டும். தனக்குரிய விருப்புரிமை அடிப்படையில் விஜயை முதலில் அழைக்க முடியாது என ஆளுநர் ஒருபோதும் கூற முடியாது. அப்படி கூறினால் அது உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு முரணானது என்றார் சென்னை உயர்நீதிமன்ற மூத்த வழக்கறிஞர் அபுடுகுமார் ராஜரத்தினம். மத்திய அரசு தரப்பு மூத்த வழக்கறிஞர்கள் கூறும்போது, தாவேகா தலைவர் விஜய் அதிக இடங்களில் வெற்றி பெற்றுள்ள கட்சி என்ற அடிப்படையில் தங்களை ஆட்சி அமைக்க அழைக்க வேண்டும் என ஆளுநரிடம் நேரடியாக உரிமை கோரவில்லை. அப்படி கோரியிருந்தால் இந்நேரம் ஆளுநர் தாவேகாவுக்கு அழைப்பு விடுத்திருப்பார். அவர்களும் சட்டப்பேரவையில் தங்களது பெரும்பான்மையை நிரூபித்து காட்டியிருக்கலாம். ஆனால் எடுத்த எடுப்பிலேயே எங்களிடம் 107 எம்எல்ஏக்கள் உள்ளனர். காங்கிரஸ் கட்சியின் 5 எம்எல்ஏக்கள் எங்களுக்கு ஆதரவளித்து கடிதம் அளித்துள்ளனர் என கூறி கூட்டணி ஆட்சி அமைக்கிறோம் என ஆளுநரிடம் கூறியதுதான் சிக்கல். காங்கிரஸ் கட்சியின் 5 எம்எல்ஏக்களையும் சேர்த்தால் கூட ஆட்சி அமைக்க தேவையான 118 இடங்கள் வரவில்லையே என்பதால் ஆளுநர் பெரும்பான்மையை முதலில் நிரூபியுங்கள், அதன் பிறகு அழைக்கிறேன் என கூறி தாவேகாவை அழைக்கவில்லை. இந்த விஷயத்தில் போதிய முன் அனுபவம் இல்லாமல் தாவேகாவினர் தங்களுக்கான வாய்ப்பை கோட்டை விட்டுவிட்டு ஆளுநரை குறை கூறுவது அர்த்தமற்றது என்றனர் மத்திய அரசு தரப்பு மூத்த வழக்கறிஞர்கள். ஜம்மு காஷ்மீர் உயர்நீதிமன்ற முன்னாள் தலைமை நீதிபதியான என். பாலவசந்தகுமார், தமிழகத்தில் தாவேகா தவிர வேறு எந்த கட்சியும் ஆட்சி அமைக்க உரிமை கோராத நிலையில் தாவேகாவை ஆட்சி அமைக்கும்படி ஆளுநர் அழைக்காமல் இருப்பது ஜனநாயக சட்டவிரோதம் என கருத்து தெரிவித்துள்ளனர். இதேபோல தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பார் கவுன்சில் உறுப்பினரான வழக்கறிஞர் எம். வேல்முருகன் தமிழக ஆளுநரின் செயலுக்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் எந்த கட்சியும் 118 தொகுதிகளை பெற்றிருக்கவில்லை எனில் அரசியலமைப்பு சட்டத்தின் 4 வழிமுறைகளை பின்பற்றி ஆளுநர் அழைப்பு விடுக்கலாம். முதலாவது, தேர்தலுக்கு முன்பே அரசியல் கட்சிகள் ஒன்றாக சேர்ந்து கூட்டணி அமைத்திருந்தால் அந்த கூட்டணியை அழைக்கலாம். இரண்டாவது, அதிக இடங்களை கைப்பற்றியுள்ள கட்சி போதிய ஆதரவுடன் இருந்தால் அந்த கட்சிக்கு அழைப்பு விடுக்கலாம். மூன்றாவது, தேர்தல் முடிந்த பிறகு வெற்றி பெற்ற கட்சிகள் தங்களுக்குள் கூட்டணி அமைத்து இருந்தால் அந்த கட்சிகளை அழைக்கலாம். நான்காவது, வெளியிலிருந்து பெறப்படும் ஆதரவுடன் பெரும்பான்மையற்ற மைனாரிட்டி ஆட்சியை அமைக்கும் கட்சியை அழைக்கலாம். தற்போது விஜய் அதிக இடங்களை கைப்பற்றியுள்ள கட்சி என்ற அடிப்படையில் ஆட்சி அமைக்க உரிமை கோராமல் கூட்டணி ஆட்சி என கூறி காங்கிரஸ் ஆதரவு கடிதத்தையும் சேர்த்து ஆளுநரிடம் கொடுத்துதான் வாய்ப்பை நழுவ விட்டதற்கான முக்கிய காரணம் என கூறப்படுகிறது.